ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று எங்கள் ஊரில் செம்ம மழை. முந்தானத்து 5 மணிக்கு ஆரம்பித்து நேற்று 6 மணிக்கு 6 to 7 ஆனால் மொத்தம் டெய்லி சாயங்காலம் 1 ஹவர் எங்கள் ஊரில் நல்லா மழை பெய்யுது. அதனால் செடிகளுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஒரு திட உரம் தான் கொடுக்க போகிறோம். நம்ம மிளகாலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நேற்று விவர்ஸ், இந்த செடி மேலே ஒரு பூஞ்சை மாதிரி இது வந்துருந்துச்சு. அதுக்கு என்ன செஞ்சு விட்டேன், நான் இந்த முட்டை அமிலம் நேற்று ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். மத்தியானம் போல் நல்ல வெயிலோடு பண்ணி விட்டோடனே அந்த பூச்சிகள்லாம் இல்லை. இப்போ ஓரளவுக்கு நல்லா கட்டுப்பாடு ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நேற்று நிறைய இருந்துச்சு. இந்த இருக்குது பாருங்கள், இந்த காம்பில் அப்படி இருக்கும். இந்த தொட்டா சரி தண்ணியாக அப்படி ஆயிரும். இந்த ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு தான் நேற்று முட்டை அமிலம் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு கொஞ்சம் கட்டுப்பாடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அதையும் ஸ்ப்ரே பண்ணி விடணும். அதுக்கு முன்னாடி நம்ம செடியோட அப்டேட் பார்ப்போம். இந்த சொன்னேலாம் பாருங்கள், கல்வாழையில் இன்றைக்கி அவ்வளோ பூவுமே பூத்துருச்சு. மொத்தம் 4 பூ இருந்துச்சு. 4 பூவுமே அப்படியே அழகாக செம்மையாக பூத்துட்டாங்க. இதுக்கு நிறைய தேனீக்கள். அடுத்தாப்பில் இந்த இது அடுத்து பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நேற்று இதையும் என்ன செஞ்சு விட்டேன், சாஞ்சிட்டே போச்சுன்னு ஒரு கயரை வச்சு கட்டி வச்சுருக்கேன். இந்த பாருங்க, தக்காளி செடியும் என்ன செஞ்சு வச்சுட்டேன், கட்டி வச்சுட்டேன். இப்போ நிறைய பூ பூத்துருக்கு தக்காளி செடியில். இந்த மழை பெஞ்சோடனே அந்த இலையெல்லாம் மஞ்சள் தன்மை அடைக்கும். இந்த பாருங்க, குட்டி குட்டி கருவேப்பிலை செடிலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு தான் நம்ம ஃபெர்டிலைசர் ஒன்று கொடுத்து விட போகிறோம். செடியெல்லாம் எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்கள். நாளை கொஞ்சம் புதினா பறிக்க ஆரம்பிக்கணுங்க. பாருங்கள், அடி இலையெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. இப்படி வந்துட்டாலே சரி, இப்போ நம்ம இலைகளை எடுத்துடணும். புதினா இலையை நிறைய இப்போ குடி வீசி போகிறாங்க பாருங்கள். இங்கிட்டு பாருங்கள், எங்கே வரைக்கும் வந்துட்டாங்க. செம்ம வாசமாக இருக்குது. தொட்டதுக்கே அவ்வளோ வாசமாக இருக்குது புதினா இலை. இதில் நான் காய் வந்தால் தான் தெரியும் விவர்ஸ். இந்த செடியிலையும் இந்த செடி எவ்வளோ அழகாக இன்றைக்கி பூத்துருக்கு பாருங்கள். மஞ்சள் கலரு ஒன்று, ரெட் கலர் ரெட் கலரில் 3 பூத்துருக்காங்க இன்றைக்கி. இந்த வெயிலில் இருக்கனால அழகாக பூத்துருக்காங்க. இது நல்லா வாடாமல்லி கலர். பார்த்தோன்னே கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது. பார்க்க சந்தோஷமாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே என்ன செய்யும், நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த முருங்கை இலையும் பாருங்கள், நல்லா செம்மையாக தழுத்துது. எவ்வளோ க்ரீனிஷாக அழகாக இருக்குது பாருங்கள். இதே ஒரு நாளைக்கு பொரிக்கிறதுக்கு எடுக்கணும். ஒன்றை விடுறதே கிடையாது. சுற்றி நமக்கு நல்லா பச்சையாக இருக்கிறதுனால எதெல்லாம் வருதோ அதெல்லாம் எடுத்து சமைச்சிட்றது. தக்காளிலையும் காய் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா பூவே பரும்பூவாக இருக்குது பாருங்கள். தக்காளி நல்லா பருந்தக்காளியாக வரும்னு நினைக்கேன். இதுலேயும் அடுத்தாப்பில் இங்கே பாருங்கள், இந்த கல்வாழையெல்லாம் அடுத்த பூ வரப்போகுது. பாவக்காய் இன்றைக்கி பறிப்போன்னு பார்த்தேன். நாளைக்கு வைக்கலாம், 4 தான் வைக்கணும். சரி, வைக்கிற அன்னைக்கு பறிச்சுக்கிடுவோம் அப்படின்னு விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், பாவக்காய் எவ்வளோ பெருசாகிக்கிட்டே போகிறாங்கன்னு. நல்லா குண்டுன்னு இருக்குது இந்த பாவக்காய். நீளமாக இல்லை, ஆனால் நல்லா குண்டாக இருக்குது. ஒரு 6 பாவக்காய் கிடக்கு. 6னா நம்ம வீட்டுக்கு பொரிக்கிறதுக்கு சரியாக போயிடும். ஒன்றும் இல்லை வரிசை. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், செடிகளுக்கு எப்சம் சால்ட்டு தான் கொடுத்து விட போகிறேன். ஏன்னா மழை பெஞ்சிருக்கனால நம்ம தண்ணி கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக என்ன செய்வோம், கொஞ்சம் எப்சம் சால்ட்டு ஒரு ஸ்பூனு இல்லை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொடுத்து விட்டோம்னா செடி நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதைத்தான் என்ன செய்ய போகிறேன், எல்லா செடிகளுக்குமே கொடுத்து விட போகிறேன். ஏன்னா நேற்று மழை பெஞ்சு நல்லா ஈரமாக தான் இருக்குது. அதனால் மெக்னீஷியம் சல்ஃபேட் தான் தேவைப்படும். அதனால் நிறைய சத்துக்கள் வெளியே போயிருக்கும். மெக்னீஷியம் சல்ஃபேட் கொடுக்கும்போது உடனடியாக செடிகளுக்கு உடனே என்ன செய்யும், இந்த சத்துக்கள் கிடைக்கும். அதுக்கு தான் இப்படி மேலே கூட நம்ம தூவி விட்டாலே என்ன செய்யும், போதுமானது. இது வெண்டைக்காய் செடி. இதில் எல்லா வகை செடியும் இருக்குது. கருணக்கிழங்கு ஊன்னேன். கருணக்கிழங்கு இப்போ தான் முளைச்சி வரப்போகிறாங்க. இங்கிட்டு 2 தக்காளி செடி இருக்குது, அதுக்கும் போட்டு விட்ருவோம். இந்த அவரைக்காலையும் காய் வருது பாருங்க, இதுக்கும் என்ன செஞ்சுட்ருவோம், கொடுத்து விட்ருவோம். எல்லா செடிக்குமே இது தான் கொஞ்சம் நீ கொடுத்து விட போகிறேன். நீங்களும் அதனால் செடிகளுக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன உரம் கொடுக்கணுமோ இயற்கை உரம் கொடுங்க.
இயற்கை உரம் கொடுத்தாலே நம்ம நிறைய என்ன செய்யலாம், ஹார்வெஸ்ட் பண்ணலாம். நமக்கு வந்து ஆர்கானிக்காக முறையில் என்ன செய்யலாம், காய்கறி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அறுவடை பண்ணிக்கிடலாம். செடி எல்லாமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் நித்தியமல்லி பூக்களும் இருக்குது. இதெல்லாம் சாயங்காலம் மழை வந்துடுதா, பூவை பறிக்க மறந்துடுறேன். நேற்று பறித்த பூ கொஞ்சம் வச்சுருக்கேன். அது கூட சேர்த்து இதையும் என்ன செய்கிறது, கட்டி வச்சுக்கலாம். அப்படியே நிறைய அங்கங்கே இருக்குது பூவு. எல்லாத்தையுமே எடுத்துக்கிடுவோம் இன்றைக்கி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. நம்ம சேனலில் வளர்ப்புகளுக்காக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய பேருக்கு தெரியும், கண்டினியூஸாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஜெர்சி, மாரன், பேல்ட்டுன்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் அதையும் நீங்கள் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் பஸ், இவ்வளோ பூ நல்லா முட்டாக கிடச்சிருக்கு. நேற்று ஒரு 10 பூ இருந்துச்சா, இதையும் சேர்த்து கட்டினோம்னா நல்லா வாசமாக இருக்கும் நித்தியமல்லி. தேங்க்யூ.